அனைவருக்கும் வணக்கம். இன்று அமைச்சரவை விரிவாக்க விழா நடந்துள்ளது. புதுசாக நிறைய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அதில் யார் யார் எந்தெந்த துறைகளுக்கு அமைச்சர் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தலையே சுற்றுற அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமாக இந்து அறநிலையத்துறைக்கான அமைச்சர் யாருன்றதை பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தடவையும் இந்த விழாவிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து கடைசி இடத்துல பாடப்பட்டிருக்கு. முதல்ல வந்தே மாதரம், ரெண்டாவது தேசிய கீதம், மூணாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. தாவேக்கான்ற பேரில் பாஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்க முடியாதவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஏன் தமிழ்தாய் வாழ்த்து மூணாவது இடத்துல பாடினா என்ன தப்பா, அதனால என்ன குறைஞ்சு போயிருச்சுன்னு கேட்குறானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவனுங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. இந்த கூட்டத்துக்கு வாக்களித்த மக்களை தான் நம்ம திட்ட வேண்டியது இருக்குது. என்னங்க செய்கிறது? ஐயோ மாற்றோன்னு இதை மாற்றி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சூப்பராக. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து கடைசியில் பாடப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு பிறகு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் எக்ஸ் வலைதளத்தில். நீராறும் கடலுடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து, இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைப்படியே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஏன் அப்போ மறுபடியும் இது நடந்துச்சு? ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் மட்டும் இல்லாமல் ராஜ்மோகன் அவர்களும் இந்த விவகாரத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்களே அதை பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல அந்த இடத்துல இருந்தவன்னா இவர் சொன்னார். கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. நான் சாட்சி. பொய் பேசியே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு மறுபடியும் அதுதான் நடக்குது. இப்போவும் என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா, நாங்கள் இந்த தடவையும் முயற்சி பண்ணோம், ஆனால் அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இங்கே பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதா இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி இரண்டாவது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் இது வந்து லோக் பவன், நாங்கள் நடத்துகிற ஃபங்க்ஷன் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலில். அப்போது பாஜகவையோ ஆளுநரையோ எதிர்க்கிறதுக்கு துப்பில்லை, திராணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒத்துக்குது. இதையே உங்களால் எதிர்க்க முடியலன்னா நீங்கள் எப்படி பாஜக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், பாஜக செய்யக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? புரியலையே. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்த பிறகுதான் பாடணும், முதல்ல தேசிய கீதத்தை தான் பாடணும்னு சொன்னதுக்கு சட்டமன்றத்தை விட்டே வெளியே ஓட வச்சது திமுக. ஆனால் இவங்கள பாருங்கள், அவங்க சொல்லிட்டாங்க, அதை கேட்டு தான் ஆகணும். அதை நாங்கள் மீறவே மாட்டோம். ஏன் மீறினா என்ன ஆகும்? அது என்ன சட்டமா? அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சட்டம் இருக்கா? அது ஒரு புரோட்டோகால், அவ்வளோதான். ஒன்றிய அரசு விட்டுருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சட்டமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ அடம் பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன் எதிர்த்து மீறி பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்தை உங்ககிட்ட தானே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் மாளிகையிலேருந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன நினைக்கணுமோ நீங்கள் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிறது தான் இங்கே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையிலேருந்து சொன்னதாக தாவேக்கா சொல்லிச்சு. ஆனால் இப்போ முதலமைச்சர் ஆயாச்சே, இப்போ எதுக்கு அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சப்பக்கட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிடிக்குமோ, ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி கும்பிடுபடணுமோ அந்த வழியில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய நாமமும் பட்டையும் போடுங்க. அதாவது இவங்க கேட்டாங்களாம், அவங்க ஏற்றுக்கலையாம், அதனால இவங்க பண்ணிட்டாங்களாம். அப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலையும் இதே நிலைப்பாடு தானே? இவங்க கேட்பாங்க, அவங்க ஒத்துக்கலை, அதனால நாங்கள் அதையே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களா மக்கள்? இந்த மைனாரிட்டி சோஃபா மாடல் அரசால் தமிழ்தாய் வாழ்த்துக்கான உரிமையவே நிலைநாட்ட முடியல. இவங்க வேற எதை அப்போ நட போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டில்? அப்படியே புரட்சி, விசில் புரட்சினா என்ன புரட்சி? அப்படியே பெரிய புரட்சி, இங்கே பெரிய சேகுவாரா புரட்சி பண்ண மாதிரி, புரட்சியாளர்கள்ன்ற மாதிரி பேசுனீங்க. என்ன புரட்சி பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஒரு தமிழ்தாய் வாழ்த்து நம்மளுடைய அடிப்படை திங். நம்ம முதல்ல அதை தான் பாடணும், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இதுக்கே உங்களால் பாஜகவையோ இல்லை கவர்னரையோ எதிர்க்கிறதுக்கு துப்பில்லை, திராணி இல்லை, துணிச்சல் இல்லை, தெம்பில்லை, எதுவும் இல்லை. அதுக்கெல்லாம் கொள்கை உணர்வுன்னு ஒன்று வேணுமே. உங்ககிட்ட என்னத்தை இருக்காது? என்னத்த இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்குதுங்க பாருங்க. அப்போ தாவேக்கா ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றம். தாவேக்கா சொன்ன மாற்றமும் இதுதான். 3வது இடம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றம். தாவேக்கா ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றம். தாவேக்கா சொன்ன மாற்றமும் இதுதான்.
தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பின்னாடி தள்ளுறது தான் மாற்றம். சூப்பர் சூப்பர், இப்படி தான் இருக்கணும். இந்த ராஜ்மோகன் அவர்கள்லாம் சொன்னார், நான் அந்த பேப்பரையே கிழிச்சு போட்டுட்டேன், க்ரீன் ரூமில் போய் சண்டை போட்டேன் நான் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னாரு. எதுக்கு அமைச்சரே நடிக்கிறீங்க? எதுக்கு நடிக்கிறீங்க நீங்கள்? சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் பண்ணலன்னு சொன்னீங்க. இப்போ தான் சிஎம் ஆகிட்டீங்களா, அப்புறம் ஏன் உங்களால் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? ஏன் எதிர்க்கிறதுக்கு துணிச்சல் இல்லை உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை குளிர்விக்கணும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பின்னாடி தள்ளினாலும் பரவாயில்ல, தமிழ் மக்கள் எவ்வளோ வந்து மனவேதனை அடைஞ்சாலும் பரவாயில்ல, பாஜக ஆர்எஸ்எஸ் மனவேதனை அடைஞ்சிடவே கூடாது, அவங்களுக்கு எதிராக செயல்பற்றவே கூடாது. அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்றதை பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்ட சங்கிகள்னு. அது ரெண்டாவது பேசுவோம். பதவி ஏற்கிற நிகழ்வில் என்னெல்லாம் நடந்துச்சு, யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் அப்படின்ற சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவதா தென்னரசு அவர்கள், அவர் வந்து பதவி ஏற்கிறப்போ தளபதியின்றி நான் இல்லை அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி என்னமோ பேசுகிறாருங்க. இங்கே பாருங்கங்க, தளபதியின்றி நான் இல்லை. தென்னரசு எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற நான் தளபதியின்றி நான் இல்லை. தென்னரசு எனும் நான் மனித கடவுள் தளபதி, தளபதியின்றி நான் இல்லை இப்படின்ட்டுலாம் வந்து சட்டமன்றத்துலேயும் போய் இப்படி தான் பதவி ஏற்றாங்க, இப்போவும் இப்படி தான் பதவி வைக்கிறாங்க. ஐயோ முடியலைங்க. மக்கள் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக தேர்ந்தெடுத்திருக்காங்கங்க. ஆனால் அங்கே இருக்கிறது மட்டும் படிங்க அப்படின்ட்டு கவர்னர் வந்து இப்போ சொல்கிறாரு. கேவலமாக இல்லையா? இதுக்கு பேர் தான் கொத்தடிமைத்தனம், இதுக்கு பேர் தான் மன்னராட்சி. கடவுள் கடவுள் மனித கடவுள் தளபதி, அவரின்றி நான் இல்லை அப்படி இப்படியெல்லாம் பேசுறது தான் கொத்தடிமைத்தனம். இவங்க வந்து திமுகவை பார்த்து கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. காங்கிரஸ்காரங்களும் அங்கே போய் அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. அவங்களும் அங்கே போய் அப்படியே மாறிட்டாங்க போல, தாவிக்காரங்களை மாதிரியே மாறிட்டாங்க போல. தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுவர் ஓத் அப்படின்னு சொல்கிறாரு ஆளுநர். அங்கே பேப்பரில் இருக்கிறத மட்டும் படிக்கிறதுல இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனையே தெரில. அங்கே போயிட்டு மனித கடவுள் தளபதி அது இதுன்ட்டு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு என்ன சொல்ல தோணுதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மரிய வில்சன் இருக்காரு பாருங்க, அவர் வந்து நிதி அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க முதல்ல, அதுக்கப்புறம் அதை பறித்து அப்படியே வந்து மரிய வில்சன் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசு நல்ல நிதி அமைச்சர், நல்ல சூப்பரான நிதி அமைச்சர் நம்ம சோஃபா மாடல் அரசில் கிடச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாற்றம். மக்கள் வாக்களித்த மக்களே, இதுதான் நீங்கள் விரும்பிய மாற்றமா? பாருங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த மாற்றங்களையும் பாருங்கள். ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடியில் ஜெயிச்சார் பாருங்க, அவர் வந்து மீன்வளத்துறை அமைச்சரான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிண்டல் அடித்த வாய்களெல்லாம் இப்போ நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்ன்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு வந்து தாவேக்கால சீட்டும் கொடுத்து, அவருக்கு தாவேக்கால போட்டிடுறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து, அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அவரை அமைச்சராகவும் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன அரசியலில் வரும்? வாரிசு அரசியல் தவறுன்னு நீங்களே, இது என்ன நண்பர்கள் அரசியலா? விஜயோடைய நண்பராக இருக்காருன்ற காரணத்துக்காக ஒருத்தர் அமைச்சரே ஆயிடலாம் அப்படின்னா இப்போ உங்கள் வாயெல்லாம் எங்கே இருக்குது? உங்கள் வாய் இப்போ என்ன சொல்லும்? நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க இதுக்கு? இப்போ நம்ம அறநிலையத்துறை அமைச்சராக யார் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள். நல்ல ஒரு பார்ப்பனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக. இனிமேல் என்னென்ன நடக்கும் அப்படின்றது நம்மளால் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே லைட்டாக யோசிச்சாவே கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களின் சிலை இருக்குமா இருக்காதோ தெரியாது. யார் கையில் சாவியை கொடுக்கக்கூடாதோ அவங்க கையிலேயே சாவியை கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். சூப்பர், இதுதான் மாற்றம். ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், இவன் தான்டா நம்ம ஆள், நம்மளாலேயே செய்ய முடியல, இவன் செஞ்சுதான் பாரு. பார்ப்பனர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஹெச் ராஜா போன்ற பார்ப்பனர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வருஷ கனவு. இப்போ வந்து கொண்டாடுவாங்க, நம்மாள்ரா அறநிலைத்துறையை பிடிச்சாச்சு, இனிமேல் நம்ம பையன் தாண்டா அங்கே இருக்கான், இனிமேல் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற மனநிலை அவங்களுக்குள்ளே இப்போ உருவாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரமேஷ் அவர்களின் பின்னால் இந்த பார்ப்பன லாபி அப்படியே திரண்டு போய் நிற்கும். பார்ப்பன லாபி எப்படிப்பட்ட லாபிகள்ன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல விவகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு இனிமேல் எந்த பாதையை நோக்கி போகுதுன்றதை மட்டும் பாருங்கள், காப்பாற்றவே முடியாது. ஐசியூ வார்டு தான். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜான்ற லெவலுக்கு தமிழ்நாடு போக போகுது. இனிமே அவ வச்சது தான் சட்டம். பார்ப்பன சங்கிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஏற்றி இப்போ அமைச்சராகவும் ஆக்கி, அதுலேயும் அறநிலையத்துறை அமைச்சராகவும் ஆக்கிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இனிமேல் கோயில்களில் தமிழ் மெல்ல மெல்ல அழியும், பார்ப்பன ஆதிக்கம் ஓங்கும், பார்ப்பன அட்டூழியம் அதிகரிக்கும்,
வாக்களித்த மக்கள் ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி காட்டுவோம். அப்போவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தலை குனியும். இப்போவே தலை குனிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்னங்க டயலாக் பேசிக்கிட்டு தமிழ்நாடு தலை குனியும் இனிமேல். ஆல்ரெடி தலை குனிஞ்சு தாங்க தெரியும். வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்குறான், என்னடா உங்கள் ஊரில் இப்படி இருக்கே, நீங்கள் என்னமோ சொன்னீங்களே இப்போ இப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு நடிகனுக்கு போய் ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்களே நீங்கள் என்று கேட்குறான். தலையை தொங்க விட்டுட்டு தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. சை கேவலமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னமோ அறிவார்ந்த ஊர், அறிவார்ந்த மக்கள், அப்படி இப்படி பகுத்தறிவு மண் அது இதுன்னு சொன்னீங்களே, இப்படி போய் ஒரு நடிகனுக்கு பின்னாடி போய் ஓட்ட போட்டு வச்சுருக்காங்களே, இப்போ என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டால் மூஞ்சில் ஈ கூட ஆட மாட்டேங்குது. இப்போ இந்த அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகளுக்கு எதிராக திமுக மட்டும்தான் வந்து போராடும். ஏன்னா திமுகவுக்கு தான் தெரியும், இதை முன்கூட்டியே உணர முடியுது நம்மளால். இப்படி ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார வச்சா என்னென்ன நடக்கும்ன்றதை நம்மளால் உணர முடியுது. சொல்கிறது எல்லாம் நடக்கும் பாருங்கள். பாஜக RSS உடைய அரசியல் அப்படியே இங்கே தெள்ள தெளிவாக நடக்கும். என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே நடக்கும். இதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் இதனாலலாம் என்ன பிரச்சனை, நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்க, ஏன் அவர் அமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க கிட்டலாம் நம்ம வரலாறு பேச முடியாது, கொள்கை பேச முடியாது, தந்தை பெரியார் எதுக்கு எதிராக போராடினார்ன்றதை பேச முடியாது, யாருக்கு எதிராக போராடினார், எதுக்காக போராடினாங்க, எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இந்த மண்ணுடைய அரசியலை, இந்த மண்ணுடைய இதுவெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அப்படியே விட்டுருவோம், ஃப்ரீயாக விட்டுருவோம். நடக்கிற பிரச்சனைகள்லையே புரிஞ்சுப்பாங்க. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே கொஞ்சம் தெரிய வரும் நம்மலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு. அதுக்கு பிறகு மாறினா மாறட்டும், இல்லைன்னா அடி வாங்கி அடிமையாகவே கிடக்கட்டும். நமக்கு என்ன. திருப்பரங்குன்றத்தில் தர்கா முன்னாடி தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒளி இப்போவே கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படியே அதை ஃபீல் பண்ண முடியுது. போயிட்டாங்கடா, பக்கத்தில் போயிட்டாங்கடா. வி ஆர் நாட் அலோவிங், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு சொன்னோம். அப்போ எல்லாரும் ஃபயர் விட்டோம், நம்ம மட்டும்தான் ஃபயர் விட்டுருக்கோம் போல். தாவைக்காக ஓட்டு போட்ட அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க யாருமே அப்போ ஃபயர் விடலை. அதுக்கு அவங்களும் பொட்டன்ஷியல் சங்கிகள் தான். நம்ம ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம சங்கிகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் சங்கிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஆனால் சங்கிகளுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோமே. ஆக்சுவலாக திரும்புகிற இடமெல்லாம் சங்கிகள் தாங்க. அப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு, புரியுதுங்களா? இனிமே திரும்பியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் என்னெல்லாம் பண்ணினாங்களோ, இளைஞர்களை எப்படி அரசியல்படுத்தினாங்களோ, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு பாருங்கள் தமிழ்நாடு. அதை திருப்பி கொண்டு வரணுன்னா ரொம்ப கஷ்டப்படணுங்க, ரொம்ப கஷ்டப்படணும். அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனர் ஆனால் என்ன இப்போன்னு கேட்குறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டால் அதுக்கு என்ன இப்போன்னு கேட்குறாங்க. அப்படி ஆயிட்டாங்க மக்கள், அப்படி ஆயிட்டாங்க. உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை தம்பி அப்படிலாம் இல்லை தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் தம்பி அப்படி தான் தம்பின்னு நான் சொல்லுவேன். உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இங்கே மக்கள் ரொம்ப அறிவார்ந்த மக்கள், பகுத்தறிவாளிகள் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல, அதுதான் உண்மை. நம்ம போற்றி புகழ்ந்துக்கிட்டு எல்லாம் எந்நேரமும் இருந்துக்கிட்டு இருக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மக்களை திட்டி திட்டி தான் அரசியல்படுத்தினார். அதனால திட்ட வேண்டியது தான் இருக்குது. திட்டி தான் ஆகணும். இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, திட்டிக்கிட்டே தான் இருக்கணும். நான்லாம் 5 வருஷமும் கடந்து திட்டுவேன் பாருங்க. புகழவே முடியாது இனிமேல் இந்த மக்கள் எப்போ திருந்திருக்காங்க, எப்போ மாறியிருக்காங்கன்னு தோணுதோ அப்போ தான் நம்ம மக்களை பாராட்ட முடியும். அது வரைக்கும் திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தாவைக்காக ஓட்டு போட்டவங்களை மட்டும் சொல்கிறேன். 59 வருஷத்துக்கு பிறகு ஒரு தேசிய கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுதுங்க. இதுதான் தாவைக்கா கொண்டு வந்த மாற்றம். செமல்ல. திமுக கிட்ட தேசிய கட்சி காங்கிரஸ் இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு இந்த மாணிக்கம் தகூர் போன்ற ஆட்கள்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திமுகவை கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் எங்கள் கொள்கை, நாங்கள் கொள்கையின் வழி தான் நடப்போம்னு சொல்லி திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் தாவேக்கான்ற இந்த கட்சிக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் அப்படின்றது ஒரு பீடை அப்படின்றத நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், பல காலங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பீடை என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத தாவேக்காவே பார்க்கும், தாவேக்கா அனுபவிக்கும். இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்ததுக்கே கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அனுபவிக்கிறப்போ புரியும். நாங்கள் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். இன்றைய பிஜேபி இருக்கு இல்லையா, அதுதான் அன்றைய காங்கிரஸ். அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. அதான் சொல்கிறேன்ல, வரலாறும் புரியாது, காங்கிரஸை பற்றியும் புரிதல் இருக்காது, எதை பற்றியும் புரிதல் கிடையாது, ஒன்றும் தெரியாது. பார்ப்பனர்களை பற்றியும் புரிதல் கிடையாது, பார்ப்பனியத்தை பற்றியும் புரிதல் கிடையாது, அவங்களுடைய குணம் தெரியாது, அவங்களுக்கு என்ன வேணும் தெரியாது, RSS பிஜேபியை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன இப்போ அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. சரி தப்பு இல்லை ராஜா, நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, அடி விழுறப்போ நீங்கள் எங்ககிட்ட தான் வருவீங்க பாருங்கள்,
வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கூட்டத்தை எல்லாம் வந்து இப்போ அமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க. அழகு பாருங்க, அடி விழுறப்போ ஐயோ திமுக சொல்லிச்சே அப்போவே, ஐயோ மக்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு விழிச்சிக்கிட்டு வருவாங்க பாருங்க. அன்னைக்கு நாங்கள் தான் அரவணைக்கிறதுக்கும் இருக்கணும். இருக்கட்டும் போகட்டும், எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். அறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், கலைஞர் அவர்களுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் சிதைச்சிருச்சு. விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதரின் வழியாக பாஜக எல்லாத்தையும் சிதைச்சிருச்சு. திமுக கூட்டணியை உடைச்சி எல்லாருக்கும் இப்போ அமைச்சரவையில் பதவி கொடுக்குறாங்க. ஐயுஎம்எலுக்கு கொடுத்துட்டாங்க, இனிமேல் விசிகாவுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதிமுகவுக்கு ஆனால் கொடுக்கல. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தாங்க பாருங்க. அவங்க யாருக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. அதிருப்தியில் இருக்காங்க அதிமுககாரங்க. இப்படி அதிமுகவையும் ரெண்டாக உடச்சி போட்டு திமுக கூட்டணியையும் உடைச்சி பாஜகவுடைய பிளான் இங்கே பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. பாஜக வந்துருச்சு அவ்வளோதான். பாஜக நுழையலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. வந்துருச்சு, உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது, என்ன சார் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்கிறீங்களே, என்ன டெல்லியில் போய் ஏதாவது நிற்க போகிறீங்களா, ஏதாவது பிரதமராக நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். அதோடைய அர்த்தமெல்லாம் இப்போ புரியுதா? ஓனர்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியலை தான் விஜய் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதில் மனசு கொடுமையாக இருக்கிறது என்னென்னா, நம்ம போட்ட வாக்குகள், நான் உட்பட போட்ட வாக்குகளும் தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. என்னங்க பண்ணுறது, காங்கிரஸுக்கு போட்டு தொலைச்சிருக்கேன். இந்த துரோகிகள் இப்படி முதுகில் குத்திக்கிட்டு ஓடுவாங்கன்னு நம்ம எங்கே கனவுலையாக கண்டோம்? எல்லாரும் விட்டு போயாச்சு. இனிமேல் பழைய திமுக ஆக்டிவேட் ஆகணும். இனிமேல் அதுதான் ஒரே வழி. இந்த நாகரிக அரசியல், இந்த பொறுமையாக இருக்கிறது, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து கண்ணியமாக ட்ரீட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. இறங்கி அடித்தாதான் இனிமேல் எல்லாம் சரிப்பட்டு வரும். பாஜக எவ்வளோ தந்திரமாக எல்லாத்தையும் கையாண்டிருக்கு பாருங்களேன். கூட்டணிக்கு விஜய் அவர்கள் கூப்பிட்டாரு, யாருமே நம்ம சைடிலிருந்து போகலை. ஆனால் கடைசியில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கே நம்ம கூட்டணி வேறு வழி இல்லாமல் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலை உண்டாச்சு பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நம்மளை கழட்டி விட்டுட்டு அங்கே அமைச்சரவை கிடைக்குதுன்றதுனால அங்கே போகிறாங்க. ஆக நம்ம கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினவங்க கூட கடைசியில் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தின கதையாக இங்கே மாறி போயிடுச்சு எல்லாமே. இன்டைரக்டாக பாஜகவுடைய ஆட்சிக்கு நம்ம கையாலேயே நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு தான் இங்கே மீனாகுது. எல்லாமே நடக்குது பாருங்கள். பாஜக என்னென்ன நினைக்குதோ எல்லாம் நடக்குது. அதிமுகவை பலவீனப்படுத்த நினச்சாங்க, அது கரெக்டாக நடந்துச்சு, அது முன்னாடியே நடந்துருச்சு. இப்போ திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றா விலகி போயிருக்காங்க, காங்கிரஸ் நினச்ச மாதிரியே போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்தாங்க, அமைச்சரவையில் இடம் கிடைக்குதுன்னு சில கட்சிகள் போகிறாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து இப்போ விலகி போகுது. இதனாலையெல்லாம் திமுக அழிஞ்சிரும், இல்லைனா திமுக இது வந்து எந்திரிக்கவே முடியாத அடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினச்சதுன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. திருப்பி வருவோம், மீண்டு வருவோம், திருப்பி கொடுப்போம் எல்லாத்துக்கும். இதை விட மோசமான நிலைமையெல்லாம் திமுக பார்த்துருக்கு. அதனால் யாருமே வந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நடக்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இங்கே யார் என்ன அரசியல் செஞ்சாலும் கடைசியில் மக்கள் தான் நீங்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு மோகத்தில் போய் கொடுத்துருக்காங்க. என்றைக்கோ ஒரு நாள் திருப்பி வருவாங்க, வந்து தான் ஆகணும். அதுக்கேற்ற விஷயங்களை பாஜக செய்யும். அது நடக்கிறப்போ மக்கள் திருப்பி வருவாங்க. நிழலுடைய அருமை கொஞ்சம் வெயிலில் நின்னா தான் தெரிய வரும். கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நிழலை தேடி வருவார்கள். சரி, இப்போது இந்த ரமேஷ் அவர்கள் வந்து அமைச்சர் ஆகிட்டாரு, கோயிலுக்குள்ளே தான் செல்ஃபோன்லாம் கொண்டு போகக்கூடாது, எப்படி ரீல்ஸ்லாம் எடுப்பாப்ல? இனிமே அறநிலையத்துறையுடைய அனைத்து அதிகாரிகளின் பொறுப்புகள்லையும் அவள் வந்து உட்கார்ந்துருவா. தங்க குறைப்பு, வெள்ளி குறைப்பு, இது போன்ற நிகழ்வுகளையெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்க வேண்டியது நேரிடும். இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க, இதுதானே புரட்சி அப்படின்றாங்க. தலித்துகளுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்றது அது ஒரு போர்வை. அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு தமிழ்நாட்டை பார்ப்பனர்களிடம் அடகு வைப்பது தான் தந்திரமே. அது RSS உடைய தந்திரம். ஆண்டாண்டு காலமாக பார்ப்பனர்கள்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நம்மளும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உரிமையை நம்ம அவங்கக்கிட்ட இருந்து போராடி எல்லாத்தையும் நம்ம பெற்று நம்ம எல்லாத்தையும் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். இப்போ மறுபடியும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. தலித் அமைச்சர்களும் இடம்பெறுறாங்க அப்படின்றது டேமேஜ் கண்ட்ரோலுக்காக மட்டும்தான். ஆனால் ஆக்சுவலாக இங்கே அவங்களுடைய டார்கெட் வந்து ஒரு பார்ப்பனர் கையில் அறநிலையத்துறை இருக்கணும் அப்படின்றது தான். அதை சாதிக்கவும் செஞ்சுட்டாங்க. விஜய் அவர்கள் அதுக்கு வழிவகுத்து விட்டார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற திட்டமெல்லாம் வந்துச்சு பாருங்கள்.
இனிமேல் அதையெல்லாம் மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. இனிமேல் இது மாதிரி திட்டங்களை எதிர்பார்க்கவும் முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. ஏதோ தமிழ்நாடே வந்து மொத்தமாக சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை? 59 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. 59 வருஷம் பின்னாடி இழுத்து கொண்டு போயிட்டாங்க. பொருளாதார ரீதியாக நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இல்லாமல், பார்ப்பனர்களுடைய அதிகாரம் இல்லாமல் நம்மவர்கள் நம்மை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பயம் இல்லாமல் நம்ம இருந்தோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. தீபம் ஏற்ற வந்தாலும் அளவு பண்ணல. எவ்வளவோ பண்ண பார்த்தாங்கங்க. கலவரம் பண்ண பார்த்தாங்க, மதுரையில் என்னெல்லாமோ பண்ண பார்த்தாங்க. எதையுமே அளவு பண்ணல. நிம்மதியாக வாழ்ந்தோம். இனிமேல் நம்ம நிம்மதி கெட்டு போகும். நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிங்கல்ல, மாற்றம் கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்க முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? ஆகவே இந்த அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்கக்கூடியவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்த்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் என்னும் பார்ப்பனர் பதவியேற்று இருக்கிறார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.